பிராண்ட்னா என்னன்னு தெரியுமா? பிராண்டை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு பிராண்டை உருவாக்கி 50 வருஷத்துக்கு மேல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன பிராண்ட் தானே பாக்குறீங்க, வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? ஆர் முருகேசன், அடிவிலாஸ் ஹோட்டலுடைய ஓனர். இந்த பிராண்ட் எப்படி உருவாச்சு, இதை பத்தி கதை என்ன? அதாவது இந்த நேம் உருவான கதையே வேற. எங்க அப்பா ஆரம்பத்துல சின்ன கூரை கடையை போட்டு கம்ப ரோட்ல கீழே தான் ஆளு உட்காந்து சாப்பிடுவாங்க. வீட்டுல இருந்து சமையல் கொண்டு போயிடுவாங்க. அப்போ கருவாட்டு குழம்பு எல்லாமே வீட்டுல இருந்து கொண்டு வந்துடும். அப்போ வகுறார எல்லாத்துக்கும் போடுவாரு. அந்த தட்டி போட்டதுனால அது தட்டி விழாதுன்னு சொல்லி ஜனங்கிட்ட பேரானது. அந்த நேம் நாங்க வைக்கல, ஜனங்களா பார்த்து அந்த தட்டி போட்டதுனால தட்டி விழாதுன்னு சொல்லி வச்சது. அப்ப எங்க அப்பா போட்ட விதையில அடுத்து நான் படிச்சுட்டு இந்த தொழில 1986 ஜாயின் பண்ணேன். அப்ப வியாபாரம் 300 ரூபாய்க்கு வித்துச்சு. அப்ப சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு ஹோட்டல்ல மைய வேலை செய்யறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு வெறியில இது எப்படியாவது நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணும், பல பிராஞ்சுகளை உருவாக்கணும்னு சொல்லி வைராக்கியத்தோட ராத்திரியும் போலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அப்ப தண்ணியே கிடையாது, ஹைவேஸ்ல கடை வச்சிருந்தோம். தண்ணி யானை குழாயில இருந்து கீழே, பாலத்துக்கு கீழே யானை குழாயில இருந்து எடுத்துட்டு சமைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஓரளவு செடி கொண்டு சொந்தமா இங்க கான்வென்ட் முன்னாடி இடம் வாங்கி பில்டிங் கேட்டோம். அப்போ என் மகன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. படிச்சுட்டு மலேசியாவில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு பையன் வந்தாப்புல. அதுக்கப்புறம் பையன் பிராஞ்சு, ஒரு பிராஞ்சு 2 பிராஞ்ச் ஆகலாம், 3 பிராஞ்ச் ஆகலாம். எங்க அண்ணன் இங்க கூட இருந்தாங்க. எங்க இந்த கடை டெவலப் ஆக காரணம் எங்க அண்ணன் ஒருத்தர். அவர் கடை முன்னாடி பட்டிக்கடை வச்சிருப்பாரு. அவர் எல்லாம் ஒரு பாதுகாப்பு மாதிரி. அவர் இங்க சின்னமனூர் இப்படி பிராஞ்ச் வச்சிருக்காங்க. அக்கா இங்க கம்பத்தில் இப்படி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு விதையை போட்டு பெரிய தோப்பவே உருவாக்கிட்டாரு எங்க அப்பா. அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதனால எங்க கடைக்கு நல்ல ஆதரவு உறுதியை இனிமேலும் ஆதரவு தொடர்ந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.